வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டு 150 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அதுக்கு நீ வருத்தம் தெரிவிக்கல. நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு 100 பேருக்கு மேல உயிர் இழந்திருக்காங்க. அதுக்கு நீ கண்டனம் தெரிவிக்கல, கண்ணீர் வடிக்கல. டைம் இல்ல. ஆனா எங்கேயோ ஒரு ஹமாஸ் பயங்கரவாத அமைப்போட தலைவர் இஸ்மாயில் அப்படின்றவரை இஸ்ரேல் படையினர் ஈரான்ல வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பக்கம் பக்கமா ட்விட் பண்ணிருக்க. வேற யாருமே இல்லைங்க, நம்ம இன துரோகி திருமுருகன் காந்தியதையும் சொல்றேன். பயங்கரமான வராச்சே. ஆனா டுட்டு பூராமே காமெடி தான். வரிய மிகப்பெரிய காமெடி. ஈரானின் தலைநகரில் அதிபர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்த ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேலிய அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டார். காசால போர் நடக்குது, பதவியேற்பு அவருக்கு முக்கியமா? ஒரு தலைவர் என்ன செய்யணும்? உடனே போர் செய்யணும்ல. அதுல பாயிண்டே ஃபெயிலு. அடுத்து சொல்லியிருக்காரு இவர் மிகப்பெரிய இன போராளியா, மத போராளின்னு சொல்லி. அதுதான் கரெக்டா இருக்கும். எதனாலும் பின்வாங்காத போராட்ட குணம் கொண்ட வீரர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் போர் ஆரம்பிச்சதுல இருந்தேவும் பாலஸ்தீனத்துல இல்ல, ஈரானு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிருக்காப்ல. நாட்டுக்குள்ள வந்தா இஸ்ரேல் போட்டுருன்னு சொல்லி பயந்து சுத்திக்கிருக்காப்ல. அவரை போய் போராளின்னு சொல்ற?